ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைசி சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவு உரித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஒரு பச்சை மிளகாய், ஜாதிபத்திரி, பிரியாணிக்கு போடுற அந்த பூ, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை 2, கசகசா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நம்ம அரைச்சி விழுது எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிடலாம். ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க வச்சுருந்த சோம்பு, பட்டை, லவங்கம், கசகசா, ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா இப்போ போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுடலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம், நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் எவ்வளோக்கு அளவு வதங்குதோ அவ்வளோக்கு அளவு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போது அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குனா தான் இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போகும். இல்லைன்னா குழம்பு கொஞ்சம் மசாலா வாடை அடிக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன்னு சொன்னீங்களா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மஞ்சள் எதுக்கு நம்ம இப்பயே போடுறோம்னா அந்த சிக்கனில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லு வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த இதுலேயே நல்லா பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி ஒரு 1/2 டம்ளருக்கு மட்டும் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் மூடியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான அளவு எடுத்து வச்ச தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம தக்காளியை அரைக்கிறோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்களாம் தூக்கி வெளியே வச்சுருவாங்க தக்காளியை. ஸோ அரைச்சா நல்லாயிருக்கும், குழம்பும் திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் சுண்டிருச்சு. தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகட்டும். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், மசாலா உப்பு எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஊறி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை போட்டுடலாம். தக்காளி விழுதை போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நல்லா எடுத்து கழுவி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 தேங்காய் சில்லு இல்லை தேங்காய் பத்தை 2 சில்லு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சுற்றில் கொரகொரப்பாக வரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா விழுதாக கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் இருக்க இதையும் நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் விழுதை அரைச்சி ஊற்றின உடனே ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. குழம்பும் சூப்பராக ஒரு பதத்துக்கு வந்துருச்சு.
இது வந்து சாதத்துக்கும் சரி, தோசைக்கும் சரி, சப்பாத்திக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்கள் லுக்கே எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொத்தமல்லி தழையை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபியெல்லாம் பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜிஎம் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.